வணக்கங்க. இன்னைக்கு சமையல் என்னன்றத பார்த்துடலாங்க. இன்னைக்கு மார்னிங்கு தோசையும், லஞ்சுக்கு சாம்பார், அப்புறம் குழந்தைங்களுக்கு பேக் பண்றதுக்காக தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் பொரியல் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேங்க. எப்படி செய்றதுன்றத பார்த்துடலாம். சாதம் காலையிலேயே வச்சுட்டேங்க. அது கொதிச்சிட்ருக்கு. இப்போ வாணலியில எண்ணெய் விட்டுட்டு, கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே வெயிட் பண்ணலாங்க. கடுகு வெடிச்ச பிறகு தான் நம்ம அடுத்தது சேர்க்கணும். கடலை பருப்பு, கொஞ்சம் ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தாளிச்சிருக்கேன். எதுக்குன்னா, தக்காளி தொக்குக்காக. நான் ஏற்கனவே இதெல்லாம் வீடியோல போட்டிருக்கேங்க. தக்காளி தொக்குக்காக நான் ஒரு விழுது அரைச்சு வச்சிருக்கேன். இதில நான் ஆனியன் சேர்க்கறது இல்லைங்க. தக்காளி, தனி மிளகாய் பொடி, பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்புங்க. இத மிக்ஸியில அரைச்சு எடுத்து பேஸ்ட்டா வச்சிருக்கேன் நானு. அத இந்த தாளிப்புல சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினோன்னா, அந்த எண்ணெய் பிரிஞ்சு மேல வரணும். இதுல இருக்க தண்ணி எல்லாம் வத்தி, நல்லா சுருள சுருள வதக்கிட்டோன்னா, நம்மளுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுங்க. இது சாதம் கிளறி குடுக்கறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேங்க. பாருங்க நல்லா ரெடி வந்துடுச்சு. நல்லா ஊறுகாய் மாதிரி காரசாரமா இருக்குங்க. இது வெளியிலே வச்சா கூட கெடவே கெடாதுங்க. அடுத்து பீட்ரூட் பொரியலுக்காக பீட்ரூட் நறுக்கி வச்சிருக்கேன். வெங்காயம், தேங்காவும் துருவி வச்சிருக்கேங்க. இப்போ அடுத்து அத செய்றத பார்த்துடலாம். எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டிருக்கேன். நான் சோம்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. ஏன்னா வாசனையா இருக்கும்ன்றதுக்காக போட்டிருக்கேன். சோம்பும், சீரகமும் நல்லா பொரிஞ்ச உடனே கடுகும் போட்டிருக்கேன். அதுவும் வெடிச்சதும் நம்ம வெங்காயத்த சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீட்ரூட்ட இதில சேர்த்துடலாம். பீட்ரூட்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு உப்பு போட்டு லைட்டா தண்ணி ஊத்தி நான் இத வேக வச்சிருக்கேங்க. பீட்ரூட்ட இப்ப எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். காலையில லஞ்ச் பேக் பண்றதுக்காக தான் இதெல்லாம் கடகடன்னு செய்றேங்க. இன்னைக்கு நான் லஞ்சையும் சேர்த்தே செய்துட்டேன். இப்போ பீட்ரூட்க்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். திருப்பவும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கு பீட்ரூட்டுக்கு என்ன அளவு தண்ணி தேவையோ அத கொஞ்சமா ஊத்திக்கலாங்க. இப்போ தண்ணி ஊத்திட்டேன் நானு. இப்போ பீட்ரூட் வேகட்டும். வெந்துடுச்சுன்னா நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆயிடும். இப்போ பீட்ரூட்ல நல்லா தண்ணி இஞ்சிட்டு, இப்போ தேங்காய் பூவ தூவிக்கலாம். இப்போ போட்டு கிளறி எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடும். தண்ணி நல்லா போயிடுச்சு பாருங்க. இப்போ பீட்ரூட் போட்டிருக்கேன். நான் இதில காரம் சேர்க்கலங்க. ஏன்னா குழந்தை சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும்ன்றதுக்காக காரம் சேர்க்கல நானு. தக்காளி சாதமே வேற காரங்க. இப்போ சாம்பாருக்காக பருப்பு வேக வச்சிருக்கேன். வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. சாம்பார் தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டுட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம சீரகம் கொஞ்சம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சின்ன வெங்காயமும் ஒரு 2, 3 பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம காய்கறிகள சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் அப்படியே 2ஆலாம் கட் பண்ணலங்க. சின்ன வெங்காயத்த அப்படியே உரிச்சு முழுசாவே போட்டிருக்கேன் நானு. ஏன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டா இருக்கும் அந்த சாம்பார்ல இருக்கும்போது. அதனால. உங்களுக்கு வேணும்னா நீங்க கட் பண்ணி பொடி பொடியா போட்டுக்கலாம். நான் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்ப நான் முருங்கைக்காவும், கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சிருந்தேன். அத ஆயில்ல போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. சாம்பாருக்காக இப்போ தாளிக்கிறோம் நம்ம. காய் நல்லா வதக்கணும் எண்ணெயில. நல்லா வதக்கிட்டோன்னா, வேகறதுக்கு டக்குன்னு ரெடி ஆயிடும் நம்மளுக்கு. உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இப்போ காய் உப்பு போட்டு வதக்கின உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1½ ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுறேன். வதங்கின உடனே நம்ம சாம்பாரில் போட்டிருக்கோம்லங்க, தக்காளி 2 வேக வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் எடுத்து இந்த சாம்பாரோட சேர்த்துட்டு அதை நல்லா மசிச்சு விட்டு இதோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சாம்பார் தாளிச்சு விட்டாச்சு. இப்போ அது கொதிக்கட்டும். நம்ம அடுத்தது என்ன, அதை தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ வாணலியில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அந்த தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம். குட்டி உருளைக்கிழங்கு தாங்க வாங்கினேன் இன்னைக்கு நான். குட்டி உருளைக்கிழங்க உரிச்சு வச்சிருக்கேன், தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு வதக்கிக்கலாம். அதில் இப்போ தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கும் நான் நிறைய வறுவல் காமிச்சிருக்கேங்க. மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்தது சாதம் கிளறத பார்த்துக்கலாம். நான் இப்போ தக்காளி அந்த தொக்கு பண்ணோம் இல்லைங்க, அதில் சூடாக சாதம் வடித்த சாதம் போட்டு கிளறி வச்சுருக்கேன். இப்போது சாம்பாரும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாதமும் வடிச்சு விட்டது பாருங்கள், பொல நல்லா சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கிறேங்க. காலையில் முட்டை தோசை தான் குழந்தைக்காக ஊற்றுறேன் நான். காலையிலேயே ப்ரோட்டீன் வேணுன்றதுக்காக காலையிலேயே நான் ஒரு முட்டை தோசை கொடுத்துடுறதுங்க. அது சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மார்னிங்கே நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா மாதிரி இருக்கும். இப்போது முட்டை தோசை ஊற்றி அதை எடுத்துட்டு சாம்பாரோட பரிமாறிடலாங்க. லைட்டாக நெய் ஊற்றிக்கிறேன் நான். நெய் ஊற்றி 2 பக்கம் நல்லா தோசை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது திருப்பி போட்டு 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு தோசையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பொரியலும் நல்லா எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ மார்னிங் எனக்கு. இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுருக்கேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சாம்பாரும் வச்சுருக்கேன். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.